இப்போ 89வது திவ்ய தேசம் திருச்செங்குன்றூர். இந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்க வந்து சர்ச் பண்ணணும்னா திருச்சிட்டத்து மகாவிஷ்ணு அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு இமையவர் அப்பன், சங்க சக்கரங்கள் மாறி இருக்கும் இந்த க்ஷேத்திரத்துல. நல்லா கவனிங்க. நீங்க கர்நாடக மாநிலத்துக்கு போனீங்கன்னா சென்னகேஸ்வரர், மேலக்கோட்டை, எந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தமான க்ஷேத்திரம் நிலமங்களா இங்கெல்லாம் போனீங்கன்னா பெருமாள், நாகமங்களா க்ஷேத்திரம், பெருமாளுடைய சங்க சக்கரங்கள் மாறி இருக்கும். இது கேரளத்தில் இந்த திவ்ய தேசத்தில் உண்டு, திருச்செங்குன்றூர். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை நோட் பண்ணிட்டு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, அங்க தெரியாது. கேரளாவில் நான் தான் சொல்லிட்டேன், 25 அடி தள்ளி நீங்கள் நிற்கணும், மின்சார விளக்கு இல்லை. அந்த சமயத்தில் கலபாபிஷேகம் பண்ணியிருப்பா, அதில் அழகாக குருவாயூர் விளக்கு ஏற்றி வச்சிருப்பா. அங்கே நம்பூதிரி சுவாமி தாந்திரிகமாக பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் வெளியில் நின்றுருப்பேள். கார்த்தால 4 மணிக்கு ஒரு மாதிரி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துங்கிற கோலத்தில் இருக்கோம். நம்ம கண்ணும் ஒரு மாதிரி ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கன் பொடி கூலை வெண்பல் தவர்த்தவர்னு கொஞ்சம் கண்ணு மூடுறா மாதிரி இருக்கும். பெருமாளும் அங்கே உள்ளே இருப்பார். சங்கு சக்கரம் மாறி இருக்குன்னு அந்த ஸ்தல புராணத்தில் எழுதியிருக்கா, நம்ப வேண்டும். அதாவது இப்போ சப்தாத் வேத்மி ஜனார்தனம், அதனால வேதத்தால தான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும். இமையவர் அப்பன், செங்கமலவல்லி தாயார், தர்மராஜா இங்கு பிராயஷ்சித்தம் செய்தார். தர்மராஜா என்ன பிராயஷ்சித்தம் பண்ணார்? என்ன எடுத்து உங்களுக்கு மகாபாரத யுத்தத்தில் தெரியும். அதாவது துரோணரை தோற்கடிப்புங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா துரோணருக்கு ஒரு வரன் உண்டு. என்னன்னா அவர் டயர்டே ஆக மாட்டார், ஃபெட்டிகே இருக்காது. ரெட் புல், ப்ளூ புல் ஒன்றும் சாப்பிட வேண்டாம், எப்போவுமே எப்படி ஸ்ட்ரென்த் எவர் ரெடியாக இருப்பார் அவர். அவருக்கு டயர்டே ஆகாது. அந்த வரம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். முக்கியமாக நான் பெருமாள் கிட்ட எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுவேன், நித்தியபடி நீங்கள் நம்பினா நம்புங்கோ, உபன்யாசம் கேட்குற வாழ்க்கெல்லாம் அந்த வரத்தை கொடு. ஏன்னா முடிச்ச உடனே உங்களுக்கு டயர்ட் ஆகிடுறது. அது வாஸ்தவம் தான். ஏன்னா 2 மணி நேரம் உட்காந்து கேட்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால நித்தியபடி பெருமாளை பிரார்த்திப்பது, அந்த வரத்தை கொடு. துரோணருக்கு கொடுத்த வரத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்துரும். டயர்டே ஆகக்கூடாது. ஆனால் துரோணருக்கு டயர்டே ஆகாது. டயர்டே ஆகலைன்னா இவர் சண்டை போட்டுண்டே இல்லை இருப்பார். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். என்ன இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்குமே அப்படின்னு பார்த்தா, துரோணருக்கு அவருடைய வீக்னஸே அவர் பிள்ளை தான் அவருடைய வீக்னஸே. பிள்ளைக்கு ஏதாவதுன்னா டயர்ட் ஆகிடுவார். அதனால தான் கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ணார், உடனே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்தார் மகாபாரத யுத்தம் பண்ணும்போது. அப்போ பார்த்தேன்னா அஸ்வத்தாமான்னு பேரு, துரோணனுடைய பிள்ளை. திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குருபாண்டவானாம் ஜுகோப குக்ஷிம் கதியாத்த சக்கரஹா மாதுஷ்சமேய சரணம் கதாயான்னு பாகவத ஸ்லோகம். துரோணனுடைய பிள்ளை துரோணி அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாங்கிறது இவனுடைய பெயர். அதே சமயத்தில் இந்த கண்ட்ரோல் சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நீ ASH அப்படின்னு போட்டேன்னா உடனே அஸ்வத்தாமான்னு வந்துடுத்து. அதுக்கு கரஸ்பாண்டிங் காலம்ல வந்து சன் எஸ் ஆஃப் துரோணா அப்படின்னு வந்துடுத்து. அடுத்தது அதே அஸ்வத்தாமா வந்தது கேட்டகரியில எலிஃபென்ட்னு வந்துடுத்து. அப்படின்னா அஸ்வத்தாமாங்கிற பேர்ல துரோணர் பிள்ளையும் இருக்கார், அதே சமயத்தில் ஒரு யானையும் இருக்கு. பிள்ளைக்கு ஏதாவதுன்னா அவர் டயர்ட் ஆயிடுவாரா, உடனே பீமனை பார்த்து சொன்னார், நீ அஸ்வத்தாமாவை கொன்னுடு. ஐயோ குருபுத்திரனை கொல்ல முடியாது, யானையை கொன்னுடு. அப்போ ஏதோ சம்பந்தம் பாருங்க, யானையோட சம்பந்தம். அதனால தான் அப்பன்னு இருக்கீங்க. இமையவர் அப்பன், யானையோட சம்பந்தம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சவர் ஒரு வீரப்பன் ஒருத்தர் இருந்தார், இவர் இமையவர் அப்பன் ஆச்சு. இந்த இவனை வதம் பண்ணிடு, இந்த யானையை வதம் பண்ணிடுனார். யானை கீழே விழுந்துருத்து. இப்போ உடனே பீமனை பார்த்து பெருமாள் கேட்டார், என்ன பண்ணேனார்? அஸ்வத்தாமாங்கிற யானையை கொன்னேன், இப்படி மாத்தி சொல்லுனார். அஸ்வத்தாமாவை கொன்ன யானை. அப்படியே இப்ப யுதிஷ்டிரன் அங்க வந்தார். என்ன எடுத்துனார்? அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான், யானை. அப்படி சொல்லக்கூடாதே கிருஷ்ணா. பேசும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? தாயே அழைத்து கொண்டு வா அவளை, இப்படின்னா நம்ம வீட்டில் பேசுவோம். அவளை கூட்டுன்னு வா, இப்படி தானே சொல்லுவோம். ஆனையை கொன்றேன் அல்லது அஸ்வத்தாமாவை கொன்றேன், ஆனை அப்படின்னு பின்னாடி வருமா? கிருஷ்ணர் சொல்றேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் என்ன MOU, மெமராண்டம், நான் என்ன சொல்றேன்னு நீ பண்ணணும். அஸ்வத்தாமா ஹதஹா, அஸ்வத்தாமா இறந்து விட்டான். ஆமா இறந்து விட்டான் சொல்லு. இல்லை யானையாச்சே, யானையும் சேர்த்து சொல்லு, குஞ்சரஹான்னு சொல்லு. அஸ்வத்தாமா ஹதஹா எல்லாருக்கும் கேட்டு, அஸ்வத்தாமா போயிட்டான், கொல்லப்பட்டான். குஞ்சரஹா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சங்கத்தை ஊதிட்டார். அந்த ஒரு வார்த்தை மட்டும் துரோணர் காதல விழல. துரோணர் அமர்ந்தார். உடனே வந்து முதல்ல அது தர்மபுத்திரன் கிட்ட வந்து கேட்டார், அஸ்வத்தாமா போயிட்டானா? ஆமான்னு விட்டார் அவர். அஸ்வத்தாமா போயிட்டானே, அது அவர் வந்து எம்பிள்ளேன்னு கேட்கலையே, அவ்வளவுதானே வார்த்தை. உடனே அதற்காக பிராயஷ்சித்தம். அவர் ஒன்றும் பொய் சொல்லலை, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குற்றத்தி பாருங்க. என்ன இருந்தாலும் தெரிஞ்சேதானே அந்த வரியை சொல்லியிருக்கார்.
அந்த தர்மராஜா தான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக பிராயஷ்சித்தம் மேற்கொண்ட இடம்தான் திருச்செங்குன்றூர் என்கின்ற திவ்யதேசம். தேனை நன்பாலை கண்ணலை அமுதைன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு பூர்வம் எப்படி செய்வது என்பதற்காக தன்னுடைய மாமாவான நாராயணனிடத்தில் கலந்து உறவாடிய இடம் திருச்செங்குன்றூர். மகாமதிகள் அச்சம் கேட்டு அமரும் சௌரியாதிகள் சிற்றாற்றிலே கொழிக்கும் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். அந்த பாசுரம் ஆச்சரியம். வார்கடா அருவி யானை மாமலையின் மறுப்பிணைக்கு இருத்து உருட்டி ஊர்கொள் தீண்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ்பரன் மேல் போர்கடா அரசர் புறக்கட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சீற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்று எங்கள் செலச்சார்வே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம்.